ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோட்டலாக ஆஸ்திரேலியாவை தெரிவிக்க விட்ட நம்மளுடைய டீம் இந்தியா பிஜிடியோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டே ஒன்லேயே நம்மளுடைய டீம் இந்தியாவோட முரட்டு சம்பவம் தான் பண்ணியிருக்கிறாங்க. என்னதான் டீம் இந்தியா ஃபர்ஸ்ட்டு பேட்டிங்கில் சொதப்பியிருந்தாலும் அவங்களுடைய பவுலிங் வேறு லெவலில் உண்மையாகவே மாசாக இருந்தது. டே ஒன்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கான்ட்ரவர்சிஸோட தான் இந்த ஒரு டே ஒன் ஆரம்பித்து எண்டும் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட்டு நிதிஷ்குமார் ரெட்டிக்கு டெபு கொடுத்து தான் இந்த ஒரு இடத்துல பிளேயிங் லெவனில் அஸ்வின் ஜெட்டு யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு ட்விஸ்டோட ஆரம்பிச்சாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கின நம்மளுடைய கேஎல் ராகுல் நல்லா செட்டில் ஆகி ஆடிட்டு இருந்தாரு. 74 பால்ஸுக்கு 26 ரன் இருக்கும்போது கேஎல் ராகுல் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி நாட் அவுட், ஆன்ஃபீல்ட் அம்பையர் நாட் அவுட் கொடுத்தும் அந்த இடத்துல அவங்க ரிவ்யூ பண்ணி டோட்டலி எஜ்ஜே இல்லை. பட் ஆனாலும் அது எஜ்ஜுன்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சியலான முறையில் கேஎல் ராகுல் அவுட் கொடுத்து வெளியேற்றி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை முதல்ல ஒரு ஃபயரோட ஆரம்பிச்சு விட்டாங்க ஆஸ்திரேலியா. என்னதான் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் 0 ரன்ஸ் அப்படிங்கிறதுல இருந்தாலும் எல்லாருமே மிகப்பெரிய லெவலில் எதிர்பார்த்தது கண்டிப்பாக கேஎல் ராகுல் டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா கேஎல் ராகுல் அடிச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல மேட்ச் ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கும். ஏன்னா நம்ம என்னதான் கேஎல் ராகுல் ட்ரோல் பண்ணாலும் பெஸ்ட் ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன் அப்படின்னா நம்மளுடைய டீம் இந்தியாவுக்கு அது கேஎல் ராகுல் தான். நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை அவர் போட்டுட்டு இருக்கும்போது கான்ட்ரவர்ஷியலான ஒரு முறையில் அவர் அவுட் ஆயிருப்பாரு. அடுத்தது டேவிட் படிக்கல், புஜாரா மாதிரியான ஒரு நாக் நமக்கு வரைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா நானும் இப்படி தான் நினைச்சேன். 22 பாலுக்கு 0 அப்படின்னு இருந்து 23வது பால்ல ஹேசல்வுட் அவுட் ஆயிடுவாரு. விராட் கோலி 5 ரன்னுக்கு வெளியேற பண்ட் அந்த இடத்துல அவர் தான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டீசெண்டான பிளேயர் நமக்கு தெரியும். அதை அப்படியே ப்ரூவ் பண்ணார். ஏன்னா பண்ட்டுக்காகவே பார்த்தீங்கன்னா 3 ரிவ்யூ வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆஸ்திரேலியா. ஏன்னா அந்த இடத்துல பண்ட் இருக்கிறாரு, கண்டிப்பாக தான் லக்லியாக அவர் எடுத்துட முடியாதா அப்படின்னு. துருஜோரல், வாஷிங்டன் சுந்தர் எல்லாருமே அடுத்தடுத்து வெளியேற நிதிஷ்குமார் ரெட்டி 59 பால்ஸுக்கு 41 அப்படின்னு டீம் இந்தியாவுக்கு அவர் ஹையஸ்ட் ஸ்கோராக இருந்தார். டோட்டலி அவரும் அவுட் ஆனதுக்கு அப்புறமா டோட்டலாக நம்மளுடைய டீம் இந்தியா 150க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது, 150 ரன் அடிச்சிருக்கிறோம், ஆஸ்திரேலியா இன்னைக்கு பொழக்க போறாங்க அப்படின்னு. பட் ஆனால் கேப்டன் பும்ரா வேற லெவலில் ஒரு பிளானோட தான் களமிறங்கியிருக்கிறார் அப்படின்னு அவரோட பவுலிங் அவர் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிஞ்சது. கவாஜா, மெக்ஸ்வெனி, அதுக்கப்புறம் லபுஷேன், ஸ்டீவ் ஸ்மித் அப்படின்னு சொல்லி ஒரு பலத்த ஒரு டாப் 5 வச்சிருந்த நம்முடைய ஆஸ்திரேலியாவோட படையை பும்ரா ஃபர்ஸ்டே அசைச்சிட்டாரு. கவாஜா, அதுக்கப்புறம் டெபுட்டன் மெக்ஸ்வெனி, அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித்னு 3 பேர்த்தையும் அசால்ட்டா டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்து மாசு காட்டினாரு. ஸ்டீவ் ஸ்மித்தை டெஸ்ட் கிரிக்கெட்ல கோல்டன் டக் ஆகின ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளேயர் இப்போ பும்ரா தான். செகண்ட் பிளேயர் இன் கிரிக்கெட் ஹிஸ்டரி நம்மளுடைய பும்ரா. டேஸ்டனுக்கு அடுத்தபடியா டேஸ்டன் ஸ்டீவ் ஸ்மித்தை கோல்டன் டக் 2014 ஆக்கியிருந்தாரு. இப்போ நம்மளுடைய பும்ரா அந்த ரெக்கார்டை 2024 பண்ணியிருக்கிறாரு. டேஞ்சரஸ் மேன் அழைக்கப்பட்ட நம்மளுடைய டிராவிஸ் ஹெட்டோட அந்த ஒரு விக்கெட்டை ஹர்ஷித் ராணா போல்டு மூலியமா எடுக்க டீம் இந்தியா மொத்தமாக மேட்ச்குள்ள வந்திருப்பாங்க. அதே நேரம் நம்மளுடைய மானஸ் லபுஷே, சிராஜ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் ஸ்லெட்ஜிங்கையும் நம்மளால் அந்த ஒரு மேட்சில் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா சிராஜோட ஸ்லெட்ஜிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும். சிராஜ் வேற போய் ஸ்லெட்ஜிங் பண்ணுறாரு, லபுஷேன் வேற அடி பிரிச்சுருவா நினச்சிட்டு இருந்தப்போ 52 பாலில் பார்த்தீங்கன்னா 2 ரன்னு லபுஷேன் சிராஜோட ஓவர்லேயே எல்பிடபிள்யூ ஆவார். அதுக்கு முன்னாடியே விராட் கோலி சிராஜோட அந்த ஒரு ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லெட்ஜிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேட்சிங் விட்டுருப்பார். லபுஷேனோட ஒரு கேட்சிங் ட்ராப் பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் அது ஒரு பெரிய இம்பாக்டா இல்லை. 0 ரன்ல அந்த கேட்ச் வெளியேறி இருந்தாலும் 2 ரன்னுக்கு லபுஷேனோட விக்கெட் போக மொத்தமாக ஆஸ்திரேலியாவோட டாப் 5 வேற லெவலில் 25 ரன்னுக்குள்ளேயே கலைச்சு போட்டாங்க நம்ம ஆளுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிச்சல் மார்ஷ், அலெக்ஸ் கேரி இவங்க 2 பேர் களமிறங்கினாங்க. மிச்சல் மார்ஷோட அந்த ஒரு விக்கெட்டை எடுத்து சிராஜ் மாஸ் காட்ட, பேட் கமின்ஸ் கேப்டனோட விக்கெட்டை நம்மளுடைய கேப்டன் பும்ராவே எடுக்க மொத்தமாக ஆஸ்திரேலியா டே ஒன்னோட முடிவில் 67 ரன்னுக்கு 7 விக்கெட் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அலெக்ஸ் கேரியும் ஸ்டார்க்கும் அந்த இடத்துல இப்போ கிரீஸ்ல இருக்காங்க. இந்தியா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ஸ்டில் நம்மளோட லீடை நம்ம தக்க வச்சிருக்கிறோம் 83 ரன்ல. கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய லீட் அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்க்கிறது 3 நாள்லேயே டெஸ்ட் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. பட் டீம் இந்தியா இந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் அப்படிங்கிறத வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் ஒரு செம ஸ்ட்ராங்காக போகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் ஆனால் 5 நாள் போகும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது 2 டீமுக்குமே நாளையோட முடிவுக்கு வந்துடும். அடுத்து செகண்ட் இன்னிங்ஸ் நாளைக்கே கண்டிப்பாக 2வது டீம் ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த இடத்துல இருக்கிறதுனால ஷார்ட் மேட்சாக அது முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக நாளைக்கு மறுபடியும் கேஎல் ராகுல் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய படிக்கல்லாம் டெலிவர் பண்ணணும். மேட்சோட அந்த ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான மொமெண்ட்ஸ் அப்படின்னா கேஎல் ராகுலோட கான்ட்ரவர்சியலான டெசிஷன். அவர் அவுட்டா நாட் அவுட்டா அப்படிங்கிறது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியலாக இருந்தது. விராட் கோலி 5 ரன்னுக்கு அவுட் ஆகி கேட்சிங் ட்ராப் பண்ணது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியலான விஷயமா போச்சு. சிராஜோட ஸ்லெட்ஜிங் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் கிட்ட நேத்தன் லியன் போயிட்டு மாப்பிள்ள ஐபிஎல் ஆக்ஷன் வேறு வருது, நீ எந்த டீமுக்கு போக விரும்புகிற, நீ எந்த டீமுக்கு போவ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு.
ஸோ அதுக்கு வந்து ரிசர்வ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கம்முன்றா இதை பற்றிலாம் எனக்கு ஐடியாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த டைவர்ஷன் மைண்ட் டைவர்ஷன் அப்படிங்கிறத ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எப்பவுமே பண்ணுவாங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபன்னான மொமெண்ட்ஸும் கான்ட்ரவர்ஷியலான விஷயமும் இந்த ஒரு மேட்ச்சில், அதாவது இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து இருந்தது அப்படின்னே சொல்லணும். டீம் இந்தியாவோட ஹேண்ட் அப்படிங்கிறது இப்போ வேறு லெவலில் அப்பர் ஹேண்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பும்ராவோட பவுலிங்க்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். எஸ்பெஷலி ஒரு ஃபினாமினல் பவுலிங் போட்டார். இன்னைக்கு டேல உங்களுக்கு வந்துட்டு ஃபேவரட்டான மூமெண்ட்டாக இருந்தது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னதான் வந்துட்டு பும்ரா அருமையான ஒரு பவுலிங்கை போட்டிருந்தாலும் டிராவிஸோட விக்கெட் எடுத்துட்டு ஹர்ஷித் ராணா கொடுத்த அந்த ஒரு அருமையான அக்ரெசிவ் செலிப்ரேஷன் தான் என்னுடைய ஃபேவரட்டான மூமெண்ட்டாக இருந்தது. உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.